ஒரு சிறிய நகரத்துல ஒருத்தர் வந்துங்க மளிகை கடை வச்சிருந்தார். இந்த மளிகை கடைக்கு முன்னால ஒருத்தர் பழைய பிஞ்சு போன செருப்புலாம் தைக்கிறதுக்கு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி கீழே செருப்பு தைச்சிட்டு இருந்தார். அந்த செருப்பு தைக்கிறப்போ அவர் எப்பவுமே கம்முன்னு இருக்க மாட்டாருங்க. ஏதாவது மனசுலயே அமைதியா இறைவனா நினைச்சுக்கிட்டு பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பார். ஒரு சமயம் அந்த மளிகை கடைக்காரருக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டார். அந்த தொழிலாளி பாடிய பக்தி பாடலாம் இருக்குல்ல, அது காதுல உன்னிப்பா கவனிக்கிறப்போ ரொம்ப இனிமையாகவும் பொருள் நிறைந்ததாகவும் இருந்திருக்குது. அதை கேட்ட அவர் மனத்துல மகிழ்ச்சி அப்படியே அளவில்லாம வந்திருக்குது. அந்த பிசினஸ் மேன் அந்த வியாபாரி, அந்த மளிகை கடைக்காரரு அந்த தொழிலாளி, அந்த செருப்பு தொழிலாளியை கூப்பிட்டு, அருமையா பண்ணிப்பா, எனக்கு நோயே குணமாயிருச்சு, இந்த அன்பளிப்பா ஒரு 50 ரூபா வச்சுக்க அப்படின்னு பணம் கொடுத்திருக்காரு. அதனை வாங்கிட்டு போன அந்த தொழிலாளி அதுக்கு பின்னால பாடுறதுக்கு வரவே இல்லை. அந்த பாட்டையெல்லாம் கேட்காம இருந்ததுக்கு அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். அடுத்த நாள் காலையில அந்த தொழிலாளியை தேடி நம்ம மளிகை கடைக்காரரே போயிருக்கார். அந்த வியாபாரியிட என்ன சொல்லியிருக்காரு, ஐயா, நான் இது வரைக்கும் காசு வாங்கிட்டு ஆல்ரெடி பாடினது இல்லை, நீங்க 50 ரூபா கொடுத்தீங்க, அந்த 50 ரூபா பணத்தை பார்த்தோன்னே எனக்கு இது போல பல பேரிடம் போய் பாட்டு பண்ணா நிறைய பணம் கிடைக்கி, அதை வச்சு நானும் செல்வந்தராகி ஜம்முன்னு வாழலாம் அப்படின்னு என்னுடைய மனம் எண்ணமே மாறி போச்சு. அதனால அந்த சந்தோஷத்துல எனக்கு பாட்டே வரல, சாமி என்ன மனுஷன் என்ன அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்குது. ஐயா, இந்தாங்க ஐயா, நானே உங்களை தேடி வரணும்னு நினைச்சேன், நீங்களும் தேடி வந்துட்டீங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த 50 ரூபா பணம், எனக்கு பணமே வேண்டாம் ஐயா, இறைவன் மேல நான் வச்சுக்கிற பக்தி உண்மைனா பணத்துக்காக எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பணத்தை அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு மீண்டும் தன்னுடைய தொழிலான செருப்பு தைக்கிறதுக்கு போய் இறைவனை பாடிட்டு சந்தோஷமா இருந்தாராமா. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க. இது போல கதைகள் தினமும் வந்துகிட்டே இருக்குதுங்க.